பொய் செய்திகளை பரப்ப என்ற நிறைய ரைட் விங் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க. இதை ஒருத்தர் பண்ணா போதாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்போதான் பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு பயம் இருக்கும். சாதனைகளையே ஈஸியாக பண்ணுற நாம அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல என்ன மெத்தனமாக இருக்கக்கூடாது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எத்தனை பேருந்து நிலையங்கள், எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை மருத்துவமனை கட்டடங்கள், எத்தனை கல்லூரி கட்டடங்கள் அடுத்தடுத்து வரிசையாக ஒவ்வொன்றா திறந்து வைக்க இருக்கிறோம். எனக்கே ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றின வீடியோக்களை லோக்கல் பேஜ், வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ்ன்னு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நாம் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும்னா முதல்ல நாம் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரியே முதலமைச்சர் அலுவலக பக்கம், நம்முடைய கட்சியினுடைய பக்கங்கள், அரசு செய்தி துறையினுடைய பக்கங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஐடி விங்கினுடைய வாட்ஸ்அப்பின் சேனலை மற்றவர்களை ஃபாலோ பண்ண வைங்க. ஏன்னா சாதனைகளையே ஈஸியாக பண்ணுற நாம அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல என்ன மெத்தனமாக இருக்கக்கூடாது. பொய் செய்திகளை பரப்ப என்ற நிறைய ரைட் விங் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க. அதில் பாதி அதிகாரபூர்வ பக்கங்கள், மீதியெல்லாம் மீம்ஸ் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய பக்கங்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மை பற்றி ஒரு பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னா உடனே ஆதாரத்தோட கமெண்ட்ஸ் ரிப்ளைன்ஸ்னு நீங்கள் பதிலடி கொடுக்கணும். அந்த பொய் செய்தியை படிக்கிறவங்களில் பாதி பேர் நம்முடைய விளக்கத்தை படித்தா கூட அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். இதை ஒருத்தர் பண்ணால் போதாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்போ தான் பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு பயம் இருக்கும்.